ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஸ்ரா கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாரர் டெய்ல்ஸோட எண்டிங்க. சரிங்க, எல்லாருமே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்க, வாங்க அதுக்குள்ளேன்றக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி நம்ம எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். சரி, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொண்டை வேறு ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஆமாம், நம்ம தான் பைனாக்குலர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோமே ஹாரிக்கிட்ட. ஒரு ஆள் கேம் திருப்பி கண்டினியூ பண்ணுறதுனால இப்படி இருக்கு போல். சரி, இன்னும் பார்த்தீங்கன்னா பேட்ரி, நெயில்ஸு. இப்போ நம்ம என்ன எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போவோம். க்ரோபார் ஏதாவது கிடச்சா நம்ம வந்து நெயில்ஸ் தான் எடுக்கணும். சரி, இந்த ஆணிவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டா முயல் மண்ணிய. டே முயலே, ஒழுங்கு மரியாதையாக போயிடு. நான் ஒன்று ஏதாவது பண்ணால் நீ என்னை துரத்தலாம், பிடிக்கலாம். சும்மாலாம் பண்ணக்கூடாது. அப்புறமா நான் அள்ளலாம் மாட்டேன், டென்ஷன் ஆகிடுவேன். ஒழுங்கு மரியாதையாக போயிடு. சரி, திருப்பி நம்ம ஹாரிக்கிட்ட போய் என்னது, I'll find you anyway. என்ன வழியிலனா கூட நீ என்னை ஃபைண்ட் பண்ணுவியா? என்ன வழியிலனா கூட நீ என்னை கண்டுபிடிச்சிருவ. பேடா. சரி, அவன் போயிட்டானா? பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுருக்கிறானுங்க. கட்டையாக இருக்கட்டும், சுற்றி இருக்கட்டும், குரோபார் இருக்கட்டும், என்ன இதுங்க பாருங்களேன். அந்த தொடப்போங்க, ப்ரூமு, பக்கெட்டு எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறானுங்க. இளநீ ஆர்டிஸ்ட்லே. சரி, போயிட்டான். படா. டாமி. நம்ம பேர் டாமியா? ஹே டாமி, சு அப்படின்னு நாய் கூட்டுவோம் பாருங்க. சரி, நம்மளுக்கு போய் டாமின்னு பேர் வச்சுட்டாங்களே. சரிங்க, இப்போ நம்ம போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னீங்கன்னா, வேறு என்ன, நீங்களே பாருங்கள், ஸ்கூல் தான். இதோ குரோபார் இங்கே தான் இருக்கும், இல்லைனா வேறு இடத்துல இருக்கும். போடா, குரோபார் கிடச்சிச்சா? இப்போ நம்ம போய் ஆமாம், இது ஃபஸ்ட்டு வைக்கணுங்க. இப்போ நம்ம லேயருக்கு போகிறோம். அங்கே தான் இதை ஓப்பன் பண்ணி ஆணி அண்டர் கிரவுண்டில் போய் நம்ம ஆணியெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம போய் ஹாரிக்கிட்ட கொடுக்க போகிறோம். எறா குரோபாரை சீக்கிரம்டா, அந்த ஆணியை வேறு பிடிங்கி விடணும். ஆமாம், சுற்றி வச்சு ஆணி பிடிங்கி விடலாமே. சரி, ஏதோ ஒன்று விடுங்க. கிளம்புடா. ஜஸ்ட்டு மிஸ்ஸுமாவா? நான் கண்டிப்பாக பார்க்காம போயிருந்தா பின்னாடியே வந்து அப்படியே நான் பிடிச்சிட்டேன் அப்படின்வான். சரி, இருங்க, இங்கே எங்கேயாவது கேஸ் சிலிண்டர் இருக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே கேஸ் சிலிண்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இல்லைங்க. சரி, ஏதாவது அந்த முயல் மண்டையன், என் முயல். சரி, போட எப்படி போடுறதுன்னே தெரியலையே. ஒரு எப்படியோ இல்லைங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். நம்ம இப்படியே போன நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குங்க. போட போயிட்டே இரு. எவன் சொன்னாலும் நிற்காத. ஓடு நெஞ்சி அன்னிக்கொன்று ஓடு உன்னாலும். ஐயோ, டேய் ஏன்டா உனக்கு? ஆமாம், அவன் எப்படி நம்ம பின்னாடி வந்தான்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் லைட்டாக கட் பண்ணிட்டேன். காரணம், நான் இப்போ வீடியோ பார்த்தேன், பட் நான் உங்களுக்கு கட் பண்ண மாதிரியே தெரியாது. அதனால நான் கட் பண்ணிட்டேன். நான் தப்பான வழியில் போனேன். வீடியோவில் பார்த்தேன், ஃபஸ்ட்டு அதாவது ரைட்டு, திருப்பியும் ஒரு ரைட்டு வரும், அங்கேயும் ரைட்டு. லெஃப்டில் நம்ம அவாய்ட் பண்ணோம், லெஃப்டில் போகவே கூடாது. போடா கண்ணுக்குட்டி, சீக்கிரம். இப்போ நம்ம லெஃப்ட்டு, திருப்பி லெஃப்ட்டு தாங்க நம்ம போனோம். போடா கைப்புள்ள கடவுடன் போடா. சரி, இதாங்க, இந்த வழியில் தாங்க நம்ம போனோம். சரி,
அவன் பார்த்தீங்கன்னா நம்மள துரத்திட்டு வந்திருக்கான். ஏய் என்னடா பார்க்குற, ஒழுங்கா கிளம்பு. கம்மோ என்னங்க என்ன சொன்னா, ஏஎஃப் என்ன சொன்னான். சரி ஆனி என்னடா கொடாலியெல்லாம் வச்சுருக்கான் சைக்கோ பையன். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. அந்த கட்டையை பாருங்கள், கதுவை பாருங்கள், கிராஃபிக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அதில் வந்து இவனுங்களை குறை சொல்ல முடியாது. சரி இருங்க, அவன் ஏதோ வரானா சைக்கோ பையன். வந்துட்டாங்க சைக்கோ, போடா சைக்கோ பாயிலே. சரி வரானா, பார்க்கல நம்மள. பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம அவனை எப்படியாவது திசையை திருப்பணுங்க. சரி ஏன்டா சவுண்டு கூட வைக்கல நீங்கன்னா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு தான் நான் சவுண்டு வைக்கல. சரி சீக்கிரம்டா, போ 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 சீக்கிரம் போ. அட ஒளியாது. சரி எதுக்கும் ஷெல்டர் ஒன்று போட்டுருவான். சடன்னு வந்துட்டானே என்ன பண்ணுறது? பாருங்க ஏதோ அவன் வரமாதிரி அப்பாடா வராங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போய்டு. நான் கதவு பூட்டி நான் அடிச்சு விட்டுறேன். தயவு செஞ்சு வந்துடாது. என்னடா நிற்கிற, கிளம்புப்பா, காற்று வரட்டும். பாருங்க அவன் பின்னாடி கத்தியெல்லாம் வச்சுக்கின்னு இருக்கிறான் பேக்கில். பாத்திரா லைட் அவ்வளோ போச்சுன்னா கீச்சுக்கு போகுது. டாம் என்ன சொன்னோம். சரி இப்போ நம்ம போகலான்னு நினச்சேன், ஆனால் போயிட்டு இருந்தா அவ்வளோங்க ஒரு லைஃப் அநியாயமாக போயிருக்குமே. நோ 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 நடக்கக்கூடாது. சரி சீக்கிரம் வைடா, பேஸ்கெட்டில் வெயிடா. சரி இப்போ எங்கே அப்படி நீங்கன்னா எங்கே போகலாம்? பேசாமல் நம்ம இதுக்கு போகலாங்க. ஐயோ அது பேர் என்ன, ப்ளே கிரவுண்டு, அதாவது ஸ்கூலுங்க. இப்போ ஸ்கூலுக்கு போய் ரிமோட்டை தேட வேண்டும். ரிமோட்டு இங்கே இருக்கும். இங்கே இல்லையா? இங்கெல்லாம் இருக்காதுங்க, சும்மா சொன்னேன். எதாவது இருக்குமான்னு பார்த்தேன். ஏதோ இந்த சைக்கோ பையன் வராங்க. ஏன்டா டேய், எப்பட்றா கரெக்டாக வரேன்? போடா டேய். சரிங்க, இவன் போகிறதுக்குள்ளே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிக்க விட்றாங்க. இது பேஸ்கெட் பால் நினச்சா இது ஃபுட்பால். இல்லையே, டி எல்லாம் இப்படி இருக்காதே. என்னடா டி அப்படின்னீங்கன்னா ஃபுட்பாலில் ஒரு இடங்க அது. என்ன ஃபுட்பாலா இல்லை ஒரு வேளை ஹேண்ட் பாலா தெரியலங்க. வாடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னா அப்போ தான் இவனை வந்து வேறு எடுத்துக்கதான். ஐயோ வாய் ரொம்ப இதுவாகுதுங்க, திக்குது. சரி அப்படியா போனால் தான் அவனை திசையை மாற்ற முடியும். இப்போ சொல்லிட்டேன். சரி போய்த்த வெயிடா ரிமோட்டை. இப்போ நம்ம எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு தான். வேறு எங்கே? அங்கே போய் ரிமோட் கண்ட்ரோல், அதாவது ஆர்சி காரை நம்ம ஓட்ட போகிறோம். ஓட்டி அதில் இருக்கிற பேட்ரி எடுத்து நம்ம ஹேரிக்கு கொடுக்க போகிறோம். சரி தரடா கைப்புள்ள. இதாவன் இது ஒரு ஜஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் வாழ்நாள்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க. ரியலாக ஜஸ்ட்டுன்னா இதுதான்யா ரியல் ஜஸ்ட்டு. இப்போ கூட லைட்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி கடகடான்னு போனோம். இங்கே ஒரு இடம் ஒன்று இருக்கும், அதில் அவனால் வர முடியாதே. சரி இந்த இடம்தான். சரிங்க, நம்மளும் இந்த ஆர்சி கார் ஓட்டலாம். ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னடா இது, என்ன கண்ட்ரோல்ரா இது? ஆய் டே ஏன்டா இப்படியெல்லாம் வைக்கிறீங்க? ஈஸியாக வைங்கடா. நானும் இன்னும் ஒரு 20-30 கேம் ஆடி இருக்கேன், கார் கேம். ஆனால் இது இருக்கிறதுலே கஷ்டமாக இருந்துங்க. போட அப்படா எப்படி குச்சிட்டான். ஆய் பேக் வா ஃப்ரெண்டு போ. லைட்டாக பின்னாடி வா, முன்னாடி போ வேணாம் ரொம்ப கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுங்க. போ ஏறா, ஏறு போ. சரி இப்போ அப்படியே போய் டே இது லைட்டாக திரும்பினா கூட ரொம்ப திரும்பிடுதுங்க.
வெறும் 200 MB தான், வேணால் ட்ரை பண்ணுங்க. ஐயோ இனி நம்மளால் வர முடியாதோ? நம்ம என்ன இது ஓ அது இது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது போலங்க. இந்த மாதிரி நம்ம எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. பேசாமல் கட் பண்ணிட்டா கட் பண்ணுவோம் இருங்க. இப்போ வேணால் லாஸ்ட் ஒரு ட்ரை. இப்போ போய் நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணால் படம் இங்கே வந்தாச்சு. போடா கைப்புள்ள போடா டெய்டி அப்படி போ டே ஏன்டா இப்படி பண்ணுற? பார்ட் 1 கூட அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, பார்ட் 2 செம்ம கஷ்டம். போட ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பண்ணலாம். நான் ரியலாக சொல்கிறேன், கண்ணி நம்மளால் இங்கேருந்து போக முடியலன்னா நான் கட் பண்ணுறேங்க. கட் பண்ணி உங்களுக்கு நான் முடிச்சிடுவேன். சீக்கிரம்டா ஏன்னா போவே ஆகலைங்க. சரிங்க நான் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் நான் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ நான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையா? அந்த பெரிய கட்டிங்கெல்லாம் அந்த உடன் ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லைங்களா, அங்கே நான் ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த ரிமோட்டில் பின்னாடி திருப்பி அந்த இதுவும் எடுத்து பேட்ரி எடுத்து நம்ம வந்து போய் நம்ம லாரிக்கிட்ட குத்துருவோம். சரி இப்போ நம்ம எப்படியும் அந்த உட் ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. நிறையா கேஸ் சிலிண்டர் இப்போ இது வச்சு நம்ம வந்து பெரிய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. எங்கண்ணா அந்த இங்கே கிடச்சிச்சுங்க, அந்த இடம் கிடச்சிச்சிங்க அந்த சந்து. சரி இப்போ இது உள்ளே போய் இதுவா ஆமாம் நீ எங்கே இருக்க? எல்லாம் நல்லா போயிட்டுருக்குதான்னு ஹாரி கேட்குறான். எல்லாம் நல்லா போயிட்டுருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். என்னதான் ஐ எம் சாரி, கம் ஆன் டோன்ட் பி ஓகே வெயிட்டிங் ஃபார் யூ. சரி விடுங்க, ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் தேடுறதுக்கு முன்னாடி கல்லை தேடுவாங்க. வராங்க அவனு. இப்போன்னு பார்த்த வருவியா? அங்கே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல் எல்லாம் இருக்குங்க, செங்கல். ஏன்டா என்னை இப்படி பண்ணுற? இடிக்க போகலாமா? வேணாம். அப்புறமா அங்கே போய் என்ன பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? இங்கே தாங்க இருக்கும். இங்கே தான் நினைக்கிறேன். இதோ இருக்குங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு செங்கலை தேடி எடுத்தாச்சு. இப்போ போய் அந்த கட்டையை ஒடிச்சு, எனக்கு ஒரு டவுட்டு, அந்த கல் போட்டால் எப்படி கல் கரெக்டாக ரெண்டாக ஓடிது? அது மட்டும் இல்லாமல் வரைஞ்சி வச்சுருக்குறானுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சிரு. இந்த கம்பி பரவாயில்லை தோண்டி வரையிறது விட்டீங்களே சாமி, நன்றிடா. விட்டா அவனு கூட வரைஞ்சி வச்சுருக்குவானுங்க போல். ஆனால் இவனுங்க ரியல் ஆர்டிஸ்ட்டுங்க. என்னடா இன்றைக்கி முயலை நான் கூட சடனாக பின்னாடி இருக்கிற கத்தியோ என்னவோ நீட்டாக ஒரு கத்தி இருக்குது, ப்ளஸ் நீட்டாக என்னவோ இருக்குங்க. அதை நான் வால்னு நினச்சிட்டேன். ஆனால் முயலுக்கு வால் அப்படி ரவுண்டாக இருக்குங்க. சரி இப்போ நம்ம போய் ஏதாவது தேடுவோம் இருங்க. இங்கே ஒரு காப்பர் கீன்னு இருக்கோங்க, அதை ஃபஸ்ட்டு எடுத்து இந்த டோர் ஓப்பன் பண்ணுறோம். காப்பரிக்கி ஓப்பன் கரோ. வரானா என் முயல்? தயவு செஞ்சு வந்துடுறது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா உனக்கு வேறு வேலை இல்லையாடா? போய் மற்றவங்கள பிடிச்சின்னு வா போ. ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, எல்லா கிட்னாப்பர்ஸும் குழந்தைய பிடிப்பாங்க விற்குவாங்க. இவன் என்ன பண்ணுறான் குழந்தைங்கள வச்சு? இவன் ஒரு சைக்கோ, ஒரு சாவடிச்சு இருக்காது. என்ன பண்ணுவான்? ஆமாம் என்ன அது போகுது? ஏன்னா கட்டை இப்படி ரெண்டாகிடுச்சு. சரி அதை விடுங்க, இதை வச்சு நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் தெரியலையே. இதை வச்சு என்ன யூஸுன்னு எனக்கும் தெரியல. இந்த ஒயர் எங்கேயோ போகுது, அதனால தான் இது எலக்ட்ரிக் இதுவாச்சு போல். பெட்ரோல் நம்ம ஊற்றினோம் இல்லையா? போகிறாங்க அவன். இது என்னோட பெயிண்டிங் மாதிரி ஒரே பிளர்ராக இருக்குது. இப்போ நம்ம வேறு ஏதாவது இனிமேல் ஸ்க்ரூ ட்ரைவர் தேடலாங்க. இங்கே எங்கேயோ நான் பார்த்தேங்க, போன பார்ட்டில் பார்த்தேன் நான். ஆனால் எங்கேயோ நான் பார்த்தேங்க. இங்கே ஏதோ ஒன்று மேலே அந்த ஒளியரை பார்த்தீங்களா, ஷெல்டர் மாதிரி, அது மேலே எங்கேயோ தான் நான் பார்த்தேன். ஒரு ஆள் இங்கேயோ இல்லைங்க. நான் பார்த்தேன், ரியலாக பார்த்தேன். போன பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும்.
அப்போடா கடவுளே கிடச்சிடுச்சு. முயல் மண்டியை வேறு வராங்க. ஓடுறா கைப்புள்ள, ஓடு 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 வச்சுட்டு வரானாவன். அதான் அந்த கைப்புள்ள கண்ணவன். இருங்க செங்கல் எடுத்தான் உன் மண்டியை ஒடிக்கிறேன். வாலி நீ வா வா. இவனுக்கு கொஞ்சம் தூரமாயிட்டுன்னு போவோம். அப்போ தான் நம்ம லாரிக்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்படா லாரியில் ஃபார்ம் கிட்ட நம்ம இப்போ ஃபார்முக்கு போனாங்க. இருங்க போகிறான். நல்ல வேலை அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சீக்கோ போய் இங்கே தாங்க வரேன். நான் இப்படி போய் அப்படி போயிடுவேனே. இங்கே ஒரு வழி இருக்குது. இங்கே இல்லையா? ஓ நல்ல வேலை வழி வச்சுருக்கானுங்க. எல்லாம் நம்மள துவைக்கதாங்க. டே சைக்கோவாடா நீ. சைக்கோன்னு தான். இப்போ நம்ம வந்து ஃபார்முக்கு போய் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பேட்டரியே எடுக்க போகிறோங்க. சரி ஃபார்ம் என்ன அழகாக இருக்குதுல. சன்செட் அழகாக, கிராஃபிக்ஸ் எல்லாம் அழகாக செஞ்சுருக்காங்க. வச்சு ஆணியை வச்சுனா என்னடா பண்ண போகிறேன்? அது லாரிக்கு தான் யூஸு. சரி அப்போட நல்ல வேலை ரொம்ப முன்ன போகிறீங்க. ஆமாம் எங்கே இருக்கும் அந்த இடம்? ஆஹா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கும்? ஒரு வேளை நம்ம இது பண்ணோம் இல்லையா, அதாவது நம்ம கார் ஓட்டணும், அங்கே கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு இடம். இந்த மாதிரி குச்சா எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி. சரி வரலங்க அவன். சரி இங்கே ரிமோட் கண்ட்ரோலுங்க இது. சரி ரிமோட் கண்ட்ரோல் இப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லே இல்லை, அது யூஸ்லெஸ்ஸுங்க. கடகடன்னு போய் எங்கே அந்த இடம் எங்கே இருக்கும் படம் வராங்க அவன். ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி எங்கே இருக்கோம் தெரியலையே. இருங்க இடிக்கதான் நம்ம ஃபுல்லாக இப்படி தான் நம்ம மண்டை மேலே இருக்கிற கொண்டே மறந்த மாதிரி இங்கே தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் மறந்துட்டேங்க. சரி வரான். சீக்கிரம் போடா. சரி ஃப்ரெண்ட்ஸ், சண்டே பாப்பி ப்ளே டைம். சீக்கிரம் அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரே வேலை, அந்த சிசர் ஒன்று எடுக்கணுங்க. இப்போ போய் அவனுங்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். அவனுங்க இல்லை அவன்கிட்ட ஹாரி கிட்ட கொடுத்துடலாம். அவர் ஏன்னோ பெருசாக ஒரு சயின்டிஸ்ட்டுங்க இவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுங்க இவன். இவ்வளோ பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என் ஃப்ரெண்டு தெரியுமாங்க. அதனால தான் இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரீ ஹவுஸை ஒரு பங்களாவை மாற்ற போகிறான்னா. சரி சீக்கிரம்டா போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மேலே எனக்கு எதுவும் சரியாக பொருளெல்லாம் இல்லை. ஒரு பெட்டு, அதாவது ஒரு டபுள் பெட்டு, 2 டேபிள், ஒரு டெய்லரிங் மிஷினு, அந்த மியூசிக் இதுக்கெல்லாம் வைக்குவாங்க இல்லையா பெரிய இது, அதனால எனக்கு எக்கோ அடிக்குதுங்க. எந்த ஸ்பேஸும் இல்லை. சரி இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகலாம்? இதுக்குங்க, இதோ இந்த உட்டன் ஃபேக்ட்ரிக்கு இதுக்கு போயிட்டு இங்கே அப்படியே போக முடியுமா? எனக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க எனக்கு எங்கன்னு தெரில அந்த சிசரு. சரிங்க நான் கட் பண்ணிடுறேன். அந்த சிசரு எங்கன்னு நான் ஃபஸ்ட்டு தேடி. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வழியாக வந்து கட் பண்ணி சிசர் எங்கன்னு ஒரு வீடியோவில் பார்த்தேங்க. அதில் வந்து சொன்னாங்க வீடியோவில் வந்து சிசர் எங்கே இருக்குன்னு. சரி இப்போ இதே இடத்துல தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன்லாம் இதனால தான் இந்த டோர் இதுவாக இருக்கு போல். இங்கே இருக்குமா? இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன்? போடா எப்படியோ போயிட்டான். திறந்துடலாம். இது என்ன இடம்? ஐயோ முயல். அப்படா சிசர், மெட்டல் சிசருங்க. படம் எப்படி கிடச்சிச்சு? எல்லாத்தையும் ஒன்றோட எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. நீ ஆர்டிஸ்ட்லே. சரிங்க சரி போடா சீக்கிரம்டா. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு தாங்க போனோம். ஸ்கூலுக்கு போய் ஒரு இடம் மாதிரி இருக்குது கம்பி இது, இதை நம்ம கட் பண்ணணும். சீக்கிரம் போடா டேய் நிற்காத கைப்புள்ள. போயினேரு. அட பாவி, ஃபோன் எப்போ பண்ணுறாங்க பாருங்க.
இந்த சொந்தக்காரங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க. ச்சே, சொந்தக்காரங்கன்னா எல்லாரும் இல்லை, ஒருத்தவங்க ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. சரி. அடப்பாவி கேம் என்னத்துக்கு இந்த மாதிரி ஆகுது? ஊரில் 2 இதுவும் இருக்காங்கங்க, எங்கள் மாமாவோட ஃபேமிலி ஒன்று, வேறு ஒருத்தங்க. இங்கே தாங்க அந்த இதை வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவர் தான் விஞ்ஞானியாச்சே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆச்சே, என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஏன்டா இப்படி பிளர் பண்ணியே இருக்க அப்படின்னீங்கன்னா, நான் பிளர் தான் பண்ண போகிறேன் எண்டிங் வரைக்கும். பண்ணிகிட்ருப்பேன்னு பண்ணுவேன். ஆப்பாடா பார்த்தீங்கன்னா இப்போ வருது. எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விட மாட்டாங்க. எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஃபுல்லாக பிளர் பண்ண போகிறேங்க. ஒரு 2-3 டைம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 அவள்தாங்க, இனி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. போடா கண்ணா ஒரு வேளை அவங்க திருப்பி ஃபோன் பண்ணால் பிளர்லேயே தாங்க இருக்கும். சரி, இவங்கிட்ட கொடுத்துடலாம். ஓ சூப்பர், நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்ட. பைனாக்குள்ளர் நைட்டில் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனை ஃபோட்டோ எடுக்க இந்த கயிறு இது வைக்கான்னு வச்சு அவன் எங்கே இருக்கான் எங்கே வரான்னு. இப்போது இந்த ஆணி வச்சு நான் இதை மூட போகிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு நம்ம சேஃப்டியாக இருப்போம்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆமாம், நீ என்னப்பா, நீ இங்கே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்ட. அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வந்ததுனான் தான். என்ன ஒரு தூக்கம். ஹாரி எங்கே இருக்கிற நீ? ஹாரி, இப்போ சன்ரைஸ் வேறு ஆகுது, சன்செட் முடிஞ்சு. என்னங்க எல்லாம் இவ்வளோ பக்கம். வாவ் அடச்சா, இப்போ திருப்பியும் ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னா நேரத்துக்கு நான் பிளர் பண்ணிட்டுருப்பேன். எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது அழகா. இந்த ஆக்ஸு நம்ம அவன் வீட்டில் பார்த்துமே அந்த ஆக்ஸுங்க. இது எப்படி இங்கே எப்படி இந்த ஆக்ஸ் வந்துச்சு? இவங்க ஒன்று. சரி, ஃபார்முக்கு எங்கேயுமே போக முடியல, நம்ம லேயருக்கு தாங்க போக முடியுது. இப்போ நம்ம லேயருக்கு தான் போகிறோம். அதாவது இவனோட வீடுங்க. ஐயோ, இதோ இந்த முயல் தலை. என்னங்க கதவு திறந்துருக்கு? முயல் மண்டையாங்க. ஹாரிங்க அது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஹாரிங்க அது. என்னங்க நம்மள பார்க்குறான் அவன்? அவனுக்கு வாய் இல்லைங்க. ச்சே, டு பி கண்டினியூடு. சரிங்க, என்ன ஒரு ஸ்டோரி கேமில் செம்மையாக இருக்குதுங்க. கிராஃபிக்ஸ் பிச்சுக்குதுங்க. இந்த மாதிரி என்னது, ஐயோ என்னதுங்க இது, யோர் டைம் வெறும் 1 hour 10 minutes 41 seconds 2 டவுன்லோட் பண்ணிடலாம். போங்கடா, நானும் கூடி சீக்கிரத்தில் இந்த கேம் போடுறேங்க.